மார்க்கெட் பபிள் ஆகிறதுக்கு எந்த மாதிரி செக்டார்ல சார் வார்னிங் சைன்ல இருக்கு? மார்க்கெட் பபிள் அப்படின்னு அதான் இப்போ நான் உங்களுக்கு முதலே சொன்னேன். என்னன்னாக்கா ஒரு டாக்ஸி டிரைவரே ஒரு டிப்ஸ் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மார்க்கெட் வந்து பபிள் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா யார் எதை இன்வெஸ்ட் பண்ணாலும் வந்து அது ரேலி ஆகுது, நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. ஷார்ட் டேர்மில் வந்து அந்த ஷார்ட் டேர்ம் ரிட்டர்ன்ஸை பற்றி எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்கனால நம்ம ரொம்ப காஷியஸாக இருக்கணும். பிஇன்னு சொல்லுவோம். ஸோ பிஇ வேல்யூவேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஹையாக இருந்ததுனாக்கா அது ஒரு வார்னிங் சிக்னல். ஸோ இப்போ ஓரளவுக்கு மாடரேட்டாக இருக்குது, ரொம்ப சீப்பாக இல்லை, ஜம்ப் பண்ணி வந்து இன்வெஸ்ட் பண்ணுற ஸ்டேஜில் இல்லை, பட் அட் த சேம் டைம் ரொம்ப பீக்லையும் இல்லை. ஸோ ஒரு மாதிரி மாடரேட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு ஸ்டாண்டர்ட் மாடலில் உள்ள பார்ட்டிசிபேட் பண்ணுறது வந்து நல்லாவே இருக்கும். நியூவே ஒரு இன்வெஸ்டர்ஸ் வந்து 2026ல என்டர் ஆகுறாங்க அப்படின்னா இந்த இயர் கரெக்டான இயர். லாஸ்ட் குவார்ட்டருடைய ஏர்னிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா பாசிட்டிவாக வந்திருக்கு. அது ஒரு பாசிட்டிவ் சைன் ஃபார் மார்க்கெட்டு. பட் அது எப்போ ஃபேக்டர் ஆகும்னா அடுத்து ஒரு 1 or 2 குவார்ட்டர்ஸில் தான் வந்து அது ஃபேக்டர் ஆகும் மார்க்கெட்டில். ஸோ அதனால் ஃபேஸ்டு மேனரில் உள்ள இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது கரெக்டாக இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் திரும்ப எல்லா ப்ரொஃபஷனல்ஸும் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஸ்ஐபி ஸ்ட்ராட்டஜி இன்வெஸ்ட் பண்ணுங்க, இல்லை எஸ்டிபியில் பண்ணுங்க, ஸ்டாகர்ட் மேனரில் உள்ள இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, எடுத்தோடனே ஒன் டைமாக உள்ளே வந்துடாதீங்க அப்படின்றத அட்வைஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை யாருமே டைம் பண்ண வேண்டியதே இல்லை. டைமிங் த மார்க்கெட் வந்து நாட் பாசிபிள், இட்ஸ் நாட் இன் அவர் ஹேண்ட்ஸ். டைம் இன் த மார்க்கெட் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளோ நாள் நீங்கள் ஸ்டே பண்ண போறீங்கன்னு சொல்லி அந்த டிசிப்ளினோட நீங்கள் அதை கன்டினியூ பண்ணீங்கன்னாக்கா லாங் டேர்மில் டெஃபினட்டாக நல்ல வெல்த் கிரியேட் ஆகும்.